அக்கா ஸ்பெஷல் கிரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு 2 கப் பாஸ்தா, உப்பு தேவையான அளவு 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். அந்த கேப்பில் இன்னொரு அடுப்பு சும்மா தானே இருக்கும். அந்த அடுப்பில் 2 தக்காளியை நல்லா வேக வச்சு அதோட தொலியை உரித்து அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். பாஸ்தா வெந்ததும் அதோட தண்ணியை வடிகட்டி பாஸ்தாவை தனியாக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் பட்டர், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தால் இந்த மாதிரி கொதிச்சு வரும். இந்த டைம்ல பெரிய டம்ளருக்கு 2 டம்ளர் பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கட்டிப்படாம நல்லா கிண்டிக்கணும். கிண்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, 2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து நல்லா கிண்டிட்டு ஒரு சீஸ் போட்டு நல்லா கிண்டி தனியாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஆயில், நல்லா பொடிசா வெட்டின வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் 1 கப் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிட்டு இதில் 1 கப் கார்ன், 1/2 கப் குடை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சிருந்த தக்காளி சாஸ் இருக்குல்ல அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிட்டு ஆல்ரெடி வேக வச்சிருந்தால அந்த பாஸ்தாவை சேர்த்து நல்லா கிண்டிட்டு அப்புறம் ஆல்ரெடி பண்ண பால் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டிட்டு 2 ஸ்பூன் மிளகு பொடி, 2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி நல்லா கிண்டுனா க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.